என் பாட்டுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, வீட்டுக்கு போக மாட்டட. குடும்ப 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 குடும்பமா
ஒரு மாபெரும் 17வது ஆண்டு தங்க ரதம் விழாவினை நடத்திக் கொண்டிருப்போம். அருமை சகோதரர் முன்னாள் எம்எல்ஏ ஐயா சம்பைங் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த தங்கவயல்ல 13 நாள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் ஜாதி மதம் எதுவுமே இல்லாம நம்ம ஒற்றுமையின் சின்னம் இந்த கோலார் தங்கவயல் தான். எல்லா வர்க்கத்துடைய எல்லா ஜாதி தேர் இருந்தாலும் வர்க்க தேர் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா கலந்து நம்ம கேஜிஎஃப் ஒரு எடுத்துக்காட்டு. ஒற்றுமைக்கு ஒக்கட்டு நெல்லை கேஜிஎஃப் துணிய நெல்லை யாரும் இல்லை. அதனால நான் ಚೆನ್ನಾಗಿ அதனால இது நான் இந்த விழாவில் ஃபர்ஸ்ட் இது கலந்துக்கல. ஃபர்ஸ்ட் ஐயா ஸ்டார்ட் பண்ண பிறகும் கலந்துக்கினேன், இப்போ பண்ணேன். ஆனா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா கேஜிஎஃப்ல நம்ம தலித் மக்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு கேஜிஎஃப்ல நடக்கிற அநியாயம் இந்த உலகத்தில் யாருக்குமே நடக்கல. அதனாலதான் நான் கொஞ்சம் வேலைக்கு ஒரு இடத்துல வந்துட்டேன். ஏன்னா நம்ம பாவப்பட்ட ஜனம், உழைக்கும் கரங்கள், உழைச்சு தான் நம்ம முன்னுக்கு வரணும். நம்ம ஒருத்தனை ஏமாற்றி முன் வரதுல தலித்து வரதுலாம் கேவலம் இல்லை. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம இன்ஜினியர்ல இருந்து தொழிலதிகாரில இருந்து எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்டவன் கேவலமா இல்லை. அந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு இந்த கேஜிஎஃப்ல இன்னும் அநியாயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு விரைவில் இது திருவிழா கடவுளுடைய மேடை. இதுல நான் சொல்ல மாட்டேன், விரைவில் உங்களுக்கு சொல்றேன். உங்க கண்ணிலே தண்ணி வரும். நம்ம 1.5 லட்சம் பேர் இருந்து இந்த ஊர்ல பேசு. அதனால நம்ம இதே மாதிரி ஒற்றுமையா இருந்து நம்மளுக்கு அநியாயம் எது நடக்குதோ அதை நம்ம தெரிஞ்சு தங்க வயல்ல எல்லா சமுதாயத்தையும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற மாதிரி இந்த தேர் 17 வருஷமா நடத்தினிருக்காரு. அந்த 17 வருஷமா அவர் நடத்தல. பின்காலத்துல இந்த கவர்மெண்டே இந்த தேர் எடுத்து நடத்தணும். அதுக்கு நானும் அவரும் கண்டிப்பா பாடுபடுவோம். நீங்க ஜனங்கள்லாம் சிந்திக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன நான் சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டா எடுத்து சொல்லுவேன். நம்ம ஊரு இன்னைக்கு கொல்ல போயிருக்கு. அது நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா இந்த 1.5 லட்சம் தாழ்த்தப்பட்ட ஜனங்களுடைய செருப்பால நான் அடிச்சுக்கிறேன். நம்ம ஊரு கொல்ல போயிருக்குது. அதை தடுத்து நிறுத்தணும். நம்ம எல்லாம் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். உங்களை அன்பா கேட்டுக்கொண்டு உங்க ரசிகர் பெருமக்கள் நீங்க பாட்டு ரசிக்கிறீங்க. நான் அதிகமா பேசி உங்களெல்லாம் கஷ்டப்பட வைக்கிறதுல வருவேன். பொது மீட்டிங்ல பேசுவேன், வீடியோவில் பேசுவேன். கேஜிஎஃப் பஞ்சாயத்தை தடுவழி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்கு மரியாதை முன்னாள் கம்பெனி நன்றி, வணக்கம். திரு ஒய் சம்பைங் அவர் திரு ஒய் சம்பைங் அவருடைய மகன் திரு பிரவீன் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது. தொடர்ந்து கபிலன் நல்ல கை தட்டலாம்ப்பா. சம்பிங் அவர்கள் கவுன்சிலிங் அவர்களுக்கு சாலை முதல்ல இருந்துப்பா
எல்லாம் கை தட்டலாம்ப்பா, எல்லாம் கை தட்டலாம். எல்லாருக்கும் நன்றி. பதவி இருக்கட்டும் இல்லாத போட்டும் நம்ம ஊரு தேர் வருஷம் எப்பவுமே நடக்குது. இந்த மேடையில் நான் அரசியல் பேசுறதில்ல. நம்ம கட்சிக்கு புதுசா நம்ம முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஜாயின் இருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மேடையில இந்த ஊர்ல இருக்கிற தாய் தப்பட்டங்களுக்கு இப்ப இருக்கிற யாரு பதவியில இருக்கிறாங்க அவங்க என்னென்ன செஞ்சிருக்குன்னு ஒருவரா எல்லாம் நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க கூட நான் அப்புறம் பேசுறேன். இப்ப நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ற வந்திருக்கிறீங்க. ஒன்னு ரிக்வெஸ்ட் பண்றவங்கள, நீங்க எல்லாம் வாலிபருங்க, என்ஜாய் பண்றதுக்கு இந்த நாளுக்கு நீங்க லீவ் போட்டாலும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எஸ்சி தேர்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஃபேமஸ் இருக்கு, நம்பர் 1 தேர். அதுக்கு காரணம் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாம் தாய்க்கப்பட்ட சமுதாயம், நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் டான்ஸ் பண்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு 2 கண்ணு பத்தாது. அது கூட இன்னொன்று ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவங்க எல்லாம் நம்மளுக்காக நைட்டெல்லாம் தூக்கம் விட்டுட்டு நம்மளுக்காக இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம் நடக்கணும். எஸ்சி தேர்னா நம்பர் 1, எந்த சண்டே இல்லாம எது இல்லாம நல்லா நடக்குதுன்ட்டு அடுத்த தாலுக்கும் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பேசணும். அந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். ஏன்னா இந்த நாள்ல எஸ்சி தேர்னால நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ்காரங்க அவ்வளவு பேர் இல்லை, வேற தாலுக்கு இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம பத்தி நல்லா பேசணும். அவங்க ஸ்டேஷன்ல போய் அவங்க தாலுக்குல போய் அதுக்கு நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணி நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு நல்ல பாட்டு பாடுறது, நீங்க எல்லாம் டான்ஸ் பண்றதுக்கு எல்லாம் இங்க இடம் கொடுத்துருக்கு. நம்ம இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லா அக்கா தங்கச்சியும் அண்ணன் தம்பி சொல்றேன். தமிழ் நிறைய நம்ம வள்ளல் முன்சாமி மாதிரி நான் தமிழ் நிறைய பேசுறேன். அப்புறம் பிளேஸ் வர்றது இல்லை, தப்பா நினைக்காதீங்க. ಯಾರು ತಪ್ಪ ನೆನಕಿರೋದಿಲ್ಲ ತಾನೆ? ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ, ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲೂ ಮಕ್ಕಳು ಕನ್ನಡ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಏನಮ್ಮ? ಕನ್ನಡದವ್ರಿಗಿಂತ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಇಲ್ಲಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀರಿ, ಕನ್ನಡದವ್ರ ಬೆರೆತು ಕನ್ನಡ ಕಲಿತಿದ್ದೀರಿ, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಿ. ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕನ್ನಡ ಕಲಿಕೆ ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ಕೂಲ್ಗೆ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಬಹಳ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದಂತ ನಾವು ಮಾತೃಭಾಷೆ ಏನೇ ಇದ್ರು ಕೂಡ ತಾಯಿ ನಮ್ಮ ಈ ನೆಲ ಕನ್ನಡ ನೆಲ ಕರ್ನಾಟಕ. ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಬಹಳ ದೊಡ್ಡ ಗೌರವನ್ನ ಕೊಡ್ತೀರಿ. ಕನ್ನಡದ ಹಾಡನ್ನ ಆಡಲಿಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಎಷ್ಟು ಖುಷಿಯಾಗಿ ಆನಂದಿಸ್ತೀರಿ. ಮತ್ತೆ ಎಲ್ಲರೂ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ಕೊಂಡು ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಯುವಕರು, ತಾಯಂದಿರು ಮತ್ತು ನಮ್ಮ ಯುವತಿಯರು ನಮ್ಮ ಮನೆ ಹಬ್ಬ, ನಮ್ಮೂರ ಹಬ್ಬ, ನಮ್ಮ ತೇರು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಒಂದು ಜಾತ್ರೆ ಅಂತೇಳಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ನೀವು ತೇರನ್ನ ಸಕ್ಸಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಇನ್ನು ಕೆಲವೇ ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ಇವರು ರಸಮಂದಿರ ಆರ್ಕೆಸ್ಟ್ರಾಗಳನ್ನ ಆಡಿ ನಿಮ್ಮ ಮನರಂಜಿಸ್ತಾರೆ. ಅದಾದ ನಂತರ ಪಲ್ಲಕ್ಕಿಯಲ್ಲಿಟ್ಟಂತ ದೇವರ ಮೆರವಣಿಗೆ ಸುಸೂತ್ರವಾಗಿ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ನೀವು ಸಹಕಾರ ಇರಲಿ. ಕೊನೆಯವರೆಗೂ ಪೊಲೀಸ್ ಅಧಿಕಾರಿಗಳ ಜೊತೆ, ಸಿಬ್ಬಂದಿ ಜೊತೆ ಪ್ರೀತಿ ವಾತ್ಸಲ್ಯದಿಂದ ನೀವು ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವರು ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಗುಣಗಳನ್ನ ನಾವು ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕಂತೇಳಿ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತಾ ಈ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಮಾತನಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಂತ ನಮ್ಮ ನಗರದ, ನಮ್ಮ ಸಮುದಾಯದ ಎಲ್ಲ ತಾಯಂದಿರಿಗೆ, ಯುವಕರಿಗೆ, ಹಿರಿಯರಿಗೆ ವಂದಿಸಿ ನನ್ನ ಮಾತನ್ನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡ್ತೀನಿ. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಭೀಮ್.
எஸ்விஎஸ் எலக்ட்ரிக்கல்ஸ், இங்கே இருக்கிற எல்லா லைட்ஸும் அவர் தான் நமக்காக கொடுத்துருக்காரு. எஸ்விஎஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நல்லா கை தட்டலாமே, ரொம்ப அமைதியா இருக்கீங்களே, நல்லா கை தட்டலாம். நமக்காக இந்த எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. இதுவரை எங்களுடைய இசை நிகழ்ச்சியை கண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நல்ல சூப்பராக ஏற்பாடு ಎಲ್ಲ ಬಂದೋಬಸ್ತ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಎಲ್ಲ ಆಫೀಸರ್ಸು ಮತ್ತು ಎಲ್ಲ ಸಿಬ್ಬಂದಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು. ಸಾಹೇಬ್ರ ಪರವಾಗಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸ್ ಪರವಾಗಿ ಎಲ್ಲ ಬೇರೆ ಜಿಲ್ಲೆಯಿಂದ ಬಂದಿದೆ ಎಲ್ಲ ಅಧಿಕಾರಿಗಳು ಧನ್ಯವಾದಗಳು. ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಆಯಿತು, ಕಳಿಸ್ಕೊಡಿ. Control! Attention! Control! Dismiss!